நண்பர்களே, தமிழீழ மருத்துவர் தணிகையோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுல முக்கியமான பல விஷயங்கள அவர் ஏற்கனவே எங்களுக்கு 1ஆம் பகுதியில தந்திருந்தார். இப்பொழுது என்னென்ன சவால்கள் அவர்கள் எதிர்நோக்கினார்கள்? யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை அளித்தார்கள்? இப்ப பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆண்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கர்ப்பிணி தாய்மார்களுடைய நிலவரம் என்ன? அது தொடர்பாக இன்று நாம் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் தனியை. வணக்கம் அனஸ்னா. வணக்கம் முக்கியமாக நேயர்களே. முக்கியமாக வந்து என்னென்ன சவால்கள நீங்க எதிர்கொண்டீங்க? ஏன்னா நீங்க வந்து எத்தன வருஷம் இந்த வைத்திய துறையில வேலை செஞ்சீங்க கிட்டத்தட்ட? கிட்டத்தட்ட ஒரு 2 தசாப்த காலமாக அண்ணளவாக 18 வருடங்களுக்கு அல்லது 16 வருடம் 18 வருடங்கள் இந்த மருத்துவ சவால்களுக்கு மத்தியிலே தான் வேலை செய்திருக்கின்றேன். எத்தன வயசுல ஆரம்பிச்சீங்க? எனது வயது அண்ணளவாக 19 வயதிலிருந்து ஆரம்பித்திருப்பேன். 18 பிற்பகுதி நல்ல நல்ல துடிப்பான இளைஞர் வயதில் வயதுல நீங்க ஆரம்பிக்கப்பட்ட பணி. ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. அதுல வந்து இன்னொரு விஷயம். நீங்க அங்கேயே மேரி பண்ணிட்டீங்களா? நான் ஊர்லயே மாரி பண்ணிட்டேன். சரி. இல்ல. அப்ப என்னென்ன சவால்கள நீங்க எதிர்கொண்டீங்க அந்த நேரத்துல? ஆம். உண்மையிலே சவால்கள்ன்னும்போது நீங்கள் மருத்துவம் என்பதே ஒரு சவாலானது தான் அடிப்படையிலேயே. அதிலேயும் அ வளங்கள் குறைந்த அல்லது மருந்து பொருட்கள் குறைந்த அ இடங்களிலே அல்லது கிராமப்புறங்களிலே அல்லது இப்ப அதாவது நகரத்தின் மத்தியில தான் இப்பவும் பிரதான வைத்தியசாலைகள் இருக்கும். இந்த நாங்கள் வேலை செய்த இடங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, நகரிலேருந்து தொலைவில் உள்ள பிரதேசங்கள். அதாவது கிராமப்புறங்கள்ல நிறைய காலம் வேலை செய்திருக்கேன். அப்ப வள தட்டுப்பாடுகள் இருந்தாலும், அந்த வள தட்டுப்பாடுகளை காரணம் கூறிக்கொண்டு இருக்காமல் நாங்கள் பணி செய்ய வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு கட்டத்திலே இரணையிலிப்பக்குளம் என்ற இடத்திலே பணி செய்தேன். அந்த இரணையிலிப்பக்குளம் என்று சொல்லப்படுறது, மன்னார் மாவட்டமும், வவுனியா மாவட்டமும் சந்திக்கிற ஒரு கிராமம், எல்லை கிராமம். பக்கத்திலே காக்கேயன்குளம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இரணையிலிப்பக்குளம் என்ற கிராமம். அந்த கிராமத்தில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மன்னார் மாவட்ட வைத்தியர்கள் அல்ல மன்னார் மாவட்ட நிர்வாகத்தின் பார்வையும் குறைவாக இருக்கும். அதே நேரம் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில நகரை அண்டியுள்ளவர்களின் அல்ல அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்களோட பார்வை, ஆளுகையும் அங்கே குறைவாக இருக்கு. 2க்கும் இடைப்பட்ட சரி. இது நீங்க சொல்றீங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆம். இரணையிலிப்பக்குளம் சந்தியிலே ஒரு அப்போது சொல்லுவார்கள் சிடிஎன்எம்ஹெச் என்று சொல்வார்கள். சென்ட்ரல் டிஸ்பென்சரி அண்ட் மெட்டர்னிட்டி ஹோம். அதிலே தான் பணி செய்திருந்தேன். அதிலே அந்த காலப்பகுதியிலே அந்த இடத்துல மருத்துவம் என்பது எப்படியான காயங்கள் வரும் என்று சொல்லி சொன்னால், யானை அடிச்சு வரும். யானை அடிச்சுன்னா யானை தூக்கி போட்டு மிதிச்சு போடும். ஏன்னா காட்டு அந்த அந்த சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்கால வவுனியா பக்கம் போறாண்டாலும் காடு, இந்தியால பின்னால மடுக்கோயில் பக்கம் போனாலும் காடு, 4 சைடும் காடு, காட்டுக்குள்ள ஒரு கிராமம். போர் காரணமாக மக்களிடம் இருந்தாலும் யானையின் புழக்கமும் கூடவா இருக்கு. அப்ப யானை அடிச்சு வரும் இரவில, யானை மிதிச்சு போடும், செத்துருவாங்க கொண்டு வரும். அல்லது இன்னொன்னு சொல்ல பண்டி வெட்டி போட்டுதுன்னு சொல்லி. பண்டி வெட்டுறேன்டா அப்ப நான் அது வந்து அது கடிச்சு போயிடும். ஓ! கடிக்கும். ஓ! இந்த பண்டி வெட்டுறன்ற உண்மையில இந்த பண்டிக்கு 2 பல்லு வெளிநோக்கி நீட்டப்பட்டிருக்கும். அது வந்து என்ன செய்யும்னா, எங்கட காலுக்கு இடையால ஓடிச்சுன்னு சொன்னா, அந்த துடப்பகுதியில 2 பக்கமே காயம். அது கிட்டத்தட்ட வெட்டின மாரி தான் இருக்கும். பண்டி வெட்டின காயம் என்றார்கள். அ அது அது ஒரு சவால். அத விட பாம்பு கடி. எங்கட பனின் பெருநிலப்பரப்பு என்று சொல்லப்படுறது காடுகள் கொண்ட பிரதேசம், குளங்கள் கொண்ட பிரதேசம், பற்றைகள் கொண்ட பிரதேசம் என்று சொல்லி சொன்னால், பாம்பு கடி வந்து ஒரு பெரிய சவால் என்னைய பொறுத்தவரை. இப்ப பாம்பு கடி மருந்தெல்லாம் உங்கள்ட்ட இருந்ததா? பாம்பு கடி மருந்துக்கும் வந்து லிமிட்டடா தான் வரும். அதாவது அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து அந்த ஏஎஸ்வி என்று சொல்வார்கள். ஆன்டிசெனக் வீனம் என்பவர்கள். அந்த ஆன்டிசெனக் வீனம் வந்து வார அமௌண்ட் வந்து இங்க தேவைக்கு அ எ ஏற்றளவு வராது. ரெக்கமெண்ட் கூடவா இருக்கும். வார மருந்து குறைவா இருக்கும். அப்ப அதுவும் வந்து நாங்கள் அத பிரைவேட்ல வேண்றது அல்லது முதலே சொன்ன மாரி வேற வழிகள்ல கொண்டு வரனாலும் நிறைய காசு கொடுத்து கொண்டு வரணும். ஆனா கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அந்த மருந்துகள நாங்கள் வைத்தியசாலையில பயன்படுத்த வேணும். அளவா குடுக்க வேணும். பாம்பு கடிச்சதுன்னு சொன்னா விஷம் ஏறி இருக்கான்றத பார்க்கணும். அடுத்தது ஒரு அ அ ரத்தத்த எடுத்து ஒரு குப்பியில எடுத்து சிபி போத்தல் அந்த பென்சிலின் போத்தல்ல உறைய விட்டு பார்ப்போம்.
உறைதான்னு சொல்லி. அது உறையாம நீண்ட நேரம் உறையாம இருந்தா எங்களுக்கு தெரியும் அதுல விஷம் கலந்திருக்குன்னு. பெரிய ஆய்வு கூட பரிசோதனைகள் இல்ல. அப்ப அது மட்டும் தான் டெஸ்ட். ஆ இப்போ உறைந்தா விஷம் கலந்திருக்கு, உரையாட்டி விஷம் கலக்கலன்னு அர்த்தமா? இல்ல. வடிவா அத வந்து எந்த ரத்தம் வந்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்தோம்னா அது உறைஞ்சிடும். உறைஞ்சிடும். அப்ப நாங்க இந்த சிபி பாட்டில் எடுத்து ஒரு ஆடாம ஒரு மேசைக்கு மேல வச்சு விடுவோம். அது எங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு நேரத்துல அந்த உறையும்ன்ட்டு. அப்படி உறையலன்டா எங்களுக்கு தெரியும் குளோட் பண்ணையில. இது குளோட் பண்றது உறையுத குளோட்டிங்ன்னு சொல்லுவோம். குளோட் பண்ணினா உறையலைன்னா எங்களுக்கு தெரியும் விஷம் கலந்திருக்கும். அதே நேரம் அவற்றை அறிகுறிகள பார்ப்பேன். அந்த கண்ண கொண்டே மூடிக்கொண்டிருப்பார். இந்த கண்ணின் மேல் மடலுக்கு நரம்பு விநியோகம் இருக்கு. அந்த நரம்பு விநியோகம் எல்லாம் செயலிழந்து அதுவும் இந்த நாகப்பாம்பு கோப்ராஸ்ன்னு சொல்லப்படுறது நீரோடாக்சின்னு சொல்லுவார். நரம்பு மண்டலம் தான் தாக்கும். இப்படி நித்திர தூங்குற மாரி இருக்கும். அவர் கஷ்டப்பட்டு அவர் நித்திர வராது. கண் வந்து கண்ட்ரோல்ல இருக்கான் கீழ விழும். அவர் இப்படி ஒவ்வொரு காலம் இப்படி முழிச்சு கொண்டிருப்பார். டோசிஸ் என்று சொல்வார்கள். அ அ சில பேருக்கு ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வந்துடும். விஷத்தால ரெஸ்பிரேஷன் நின்று போயிடும். அப்ப ரெஸ்பிரேஷன் நின்று போனா நாங்கள் அப்ப மெடிக்கல் வென்டிலேட்டர்ஸ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, வைத்தியசாலை போனீங்கன்னா, வைத்தியசாலை கட்டிலுக்கு மேலே பின்னால வந்து எல்லாமே வைத்திருப்பாரு. மெடிக்கல் வென்டிலேட்டர், ஹார்ட் பிரஷர் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாமே மானிட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கும். அந்த இடம் அப்படி இல்ல. இப்ப நாங்கள் அம்பு பேக்ன்னு சொல்லப்படுற தெரியும் ஒரு பேக் மாரி இருக்கும். முன்னுக்கு ஒரு மாஸ்க் இருக்கும். அத போட்டு ஒரு ஆள் மாஸ்க்க மூக்க பிடிக்கும். மற்ற ஆள் வந்து அம்பு பேக்கால எப்படி தொடர்ச்சியான அமத்தணும்? ஓ! குடுத்து கொண்டு இருக்கணும். அப்ப சுவாசம் நின்றதுன்னு சொன்னா, நாங்கள் 3 நாள் வரையும் கூட ஒரு ஆள அம்பு பேக்ல வச்சிருந்திருக்கோம். ஏன்னா, எங்கள்ட்ட மெடிக்கல் வென்டிலேட்டர் வெனியில இல்ல. அப்ப அப்ப வந்து 24 ஹவர்ஸ் வந்து அத அமத்தணுமே! இல்லாட்டி ஓ! அவருக்கு உயிர் போயிருமே! அமர்த்தணும். வைத்தியசாலையில உள்ள எல்லாரும் கலைத்து விடுவார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, கொஞ்ச நேரம் நான் அமர்த்தினா, கொஞ்ச நேரம் பக்கத்துல இன்னொரு இன்னொரு வைத்தியர், இல்ல இன்னொரு வைத்திய உதவியாளர் அல்லது இன்னொரு மருத்துவ தாதி. அப்படியே சில இடங்கள்ல மருத்துவ தாதியர் இல்லாத இடங்கள்ல அடுத்தடுத்த கட்ட ஸ்டாஃப் எல்லாரையும் விட்டு வச்சு 3 4 இல்ல பேரா இது வந்து இருக்கணும். ஏனென்றா, கேட்கறதுக்கும் நாங்கள் கேட்கறதுக்கும் அந்த சொல்றதுக்கும் காலத்துல அந்த லேசா பேஷண்ட்ட இருக்கும். ஆம்புலன்ஸ் அல்லது நோயாளர் காவு வண்டியூடாக வவுனியாக்குள்ள அனுப்புறது. யாழ்ப்பாணம் போக இயலாது. அப்ப அந்த வவுனியா பகுதியில ஓமந்த அ தாண்டிக்குளம் அல்லது நான் சொன்ன மாரி மன்னர் வழிப்பாதை ஊடாக நினைக்க காக்கேயங்குளம் அந்த பகுதியில எங்கேயாவது சண்டை நடந்து கொண்டிருந்தால் பாதை பூட்டிரும். ஐசிஆர்சி தான் அந்த இடையில நிப்பினம் அந்த 2 அரச கட்டுப்பாட்டு பகுதிக்கும், எங்கட கட்டுப்பாட்டு பகுதிக்கும் இடையில. இப்ப அவை அந்த நிலைமை இல்லைன்னு சொல்லி சொன்னால், போற ஆம்புலன்ஸ் அங்கால போகாது வந்துரும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் போகாட்டி திருப்பி எங்கள்ட்ட வரும். அப்ப நாங்கள் வென்டிலேட்டர்ஸ் இல்லாத கையால அம்பு பேக் குடுத்து 3 நாள், அ 2 நாள் 3 நாள் 3 நாள் வரையும் வச்சு அம்பு பேக் குடுத்து காப்பாத்துனது இருக்கு. பாம்பு கடி ஒரு சவாலான விடயம். நிறைய பாம்பு கடி இல்ல இதுல என்னன்னா, எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுது. பாம்பு கடிக்கு வந்து ஆயுர்வேத வைத்தியங்கள் இருக்கு தானே! நீங்க அத கண்டுபிடிச்சீங்களா? உண்மையில நாங்கள் ஆயுர்வேத வைத்தியம் என்று சொல்லப்படுறத வந்து எங்களுக்கு அந்த வளர்த்தெடுக்கணும் என்று பேரார்வம் இருந்தது. நாங்கள் மூலிகை தோட்டங்கள கூட வச்சிருந்தோம். நாங்கள் வட்டக்கச்சியில மூலிகை தோட்டங்கள வச்சிருந்தாங்கள். அந்த மூலிகை தோட்டங்கள வச்சு பராமரிச்சு டாக்டர் வைத்தியர் சுயந்தன் காசிலிங்கம் என்றவர் வந்து இப்ப நோர்வேல இருக்கார். அவர் தான் தமிழ சுகாதார பொறுப்பாளரா இருந்தவர். அவருக்கும் நிறைய ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்கட தமிழ் வைத்தியங்கள் வந்து ஒரு பரிசோதனை அடிப்படையில செய்யப்பட இல்ல. எவிடன்ஸ் பேஸ்ட்ன்னு சொல்லப்படுறது. உண்மையில எங்கட அப்ப ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு, அதுக்குரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட, அதுக்குரிய மருத்துவ சான்றிதழ்கள் பெறப்பட்டு, ஆய்வு அடிப்படையில அல்லது அத எழுதின அறிக்கைகள கொண்டு போய் ஒரு மருத்துவ சம்பந்தமான பெரியவரோட கதைச்சு சப்மிட் பண்ணி, அதை இன்னும் ஒரு 4 நாட்டு வைத்தியர்கள் சேர்ந்த ஒரு ஒரு முறைய நாங்கள் தமிழ் மருத்துவத்தில அப்ப கண்டிருக்கையில. இப்ப நான் இந்த வெள்ளக்கிழமை நாடு வந்தான் பிறகு தமிழ்நாடுல அந்த விஷயங்கள் செய்து அந்த சில மருந்துகள் நல்ல முறையில பேக் பண்ணப்பட்டு சந்தைகளுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த கதை இல்ல. பாம்பு கடிய பொறுத்தளவுல நீங்க சொல்ல விசகடி வைத்தியம், கல்லு வைக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பிக்கைகள் இருக்குது. ஆனா எனக்கு நாங்கள் தெரியும். அதுல இல்ல எனக்கு தெரியும். எங்கட வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அ அந்த நேரத்துல ம் எங்கட அம்மா வந்து அவருக்கு சாப்பாடு குடுத்தார். குடுத்தோனே அவர் போற நேரத்துல ஒரு கருப்பு கல்ல ஒண்ண குடுத்துட்டு போனார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. விஷக்கல்லு என்று இது வந்து சொல்வார்கள். விஷம் உறிஞ்சுற கல்லுன்னு சொல்லி. ஆ தேங்காய் பால்ல போட்டுட்டு கழுவி போட்டு, அதுல வச்சா விஷம் உறிஞ்சுற நான் கண்ணால காணல. ஆனா அம்மா சொன்னா வந்து, பலருக்கு அது விஷம் உறிஞ்சி இருக்குன்னு சொன்னவ எனக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அது ஆமா. என்னன்னு தெரியல. என்ன ஆமா. அது கல்லுன்னு. நான் நெறைய சொன்ன மாரி ஆழிப்பேரில அனந்த காலத்துல அம்பாறை திருக்கோயில்ல நிக்கைக்க அதுக்கு ஒரு கோயில் கூட இருந்தது. அந்த கோயில் அடியில அந்த கல் இருக்கும் எடுத்து வைப்பார்கள். அந்த கோயிலும் சுனாமியால சாதிக்கப்பட்டிருந்தது.
வன்னி பிரதேசத்திலும் அப்படி இருந்தது. ஏன் எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வடமராட்சி கிழக்கு பகுதிகள்ல இப்பவும் அந்த பாரம்பரிய வைத்தியத்த நாடுறாங்க. நாங்கள் அத அந்த காலத்துல பெருசா அத என்கரேஜ் பண்றதில்ல. ஏன்னு சொல்லி சொன்னால், அ அதுல நிறைய இழப்பு வந்திருக்கு. மற்றது ஆய்வு அடிப்படையில நாங்கள் அத கொண்டு வரேன். கொண்டு நாங்கள் வர ஒரு பாம்புக்குழி கொண்டு ஒரு வரையில ஒரு உண்ம. உயிரோட அது என்ன விளையாட ஏதோ இயலாது. ஒரு ஏதோ அது ஒரு விஷயம் அதுல ட்ரையல் இருக்கும். பார்க்க இயலாது. என்னன்னு விளங்கியல அது எனக்கு கூட. அது என்னன்னு விளங்கப்பட இல்ல. அத எப்படி அத ஆ அ உறிஞ்சுது? அது உறிஞ்சப்படுறது விஷம் தானா? அல்ல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப சில இடங்கள்ல வந்து சொல்லுவார்கள் தமிழ்ல காணா கடின்னு சொல்லி. காணா கடின்னா, ம். அ காணாத கடி. அப்ப நாங்க காணாத வந்து கடி. அது ஒரு அது வருடம் என்ன காணாத கடிச்சதுன்னு கடின்னா, ஏதோ ஒரு என்ன கடிச்சதுன்னு தெரியாது. என்னது அன்னோன் பைட்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப காணா கடி ஏதாவது கடிச்சு அது சிலந்தியா இருந்திருந்தா, செவல இந்த விசக்கல்லு வச்ச இடத்துல அவருக்கு நார்மலா எழும்பி இருப்பார். அப்ப அது பாம்பு கடிச்சது, அதுல இது முறிஞ்சுதுன்னு யோசிச்சிருக்கணும். உண்மையில ஆனபடியா நாங்கள் எந்த ஒரு பாம்பு கடி நோயாளரை ஆங்கில மருத்துவத்து கூட தான் செய்திருக்கிறோம். ஆனால் எங்கட தமிழ்ல சுவாரஸ் வேலை நிழலரசு நடத்தினவர்களுக்கு இந்த தமிழ் இந்த பாரம்பரிய வைத்திய முறைகளை கண்டறிஞ்சு அதுக்கு ஆய்வுக்குட்படுத்தணும் என்ற ஆரம்ப முயற்சிகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் எல்லாமே இடையில முடிஞ்சு போச்சு. எங்களை இப்ப பொறுத்தவரை நீங்க சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா தனிங்க, நீங்க இடம்பெயர்ந்து வன்னிக்கு போறீங்க. இப்ப அங்க உங்களோட எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்களா? எப்படி அத எங்க வைத்தியசாலைய வச்சிருந்தீங்க? என்ன செஞ்சீங்க? இயன்றளவு நாங்கள் எங்களை எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போயிருக்கிறோம். அதாவது யாழ்ப்பாண வைத்தியசாலையை வந்து கொண்டு போக முடியாது. யாழ்ப்பாண வைத்தியசாலைன்றது ஒன்று அரச வைத்தியசாலை, பொதுமக்களுக்கான வைத்தியசாலை. அ ஆனபடியா நாங்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் அதாவது ராணுவ நடவடிக்கை யாழ்ப்பாணத்துல வந்து சூரியகதிர் 1, 2, 3 என்று நடத்தப்பட்டது அந்த காலத்தில. சூரியகர் 1 நடவடிக்கை மூலம் யாழ்ப்பாண வைத்தியசாலை கைப்பற்றப்பட்ட போது, யாழ்ப்பாண வைத்தியசாலை நிர்வாகத்தினரே கொஞ்சத்தை மந்திகையில இயங்கினவை வடமராட்சியில ஒரு பகுதி. கட்டில்கள், சில முக்கியமான மருத்துவ உபகரணங்கள கொண்டு கொஞ்சம் சாவச்சேரி மாவட்ட வைத்தியசாலையில இயங்கினது. அது வந்து இந்த 2 முடிஞ்சு போட்டு சூரியகர் 2 நடவடிக்கை சாவச்சேரியை நோக்கி வந்த ராணுவம் சாவச்சேரி பகுதியை பிடிச்சது. பிறகு 3வது கிட்டத்தட்ட வடமராட்சியை பிடிச்சிருந்தார்கள். அப்போது நாங்கள் கொஞ்சம் பொருட்களை நாங்கள் வைத்திருந்த பொருட்கள் சிலதை கொண்டு போயிருக்கோம். ஆனா பெரும்பாலான கொண்டு போகலைன்னு சொன்னா, அது அது வந்து மக்களுக்கான பொருட்கள். மக்களும் அந்த இடத்தை அதே நேரம் எங்களாலேயும் கடலால எல்லாத்தையும் நகர்த்த முடியாது. முடிந்த அளவு எங்களுக்கு தேவையா இருந்தது சர்ஜரி தான். அதாவது சத்த சிகிச்சை உபகரணங்கள் வந்து, அது எங்கட அமைப்பிட்ட இருந்த உபகரணங்கள நாங்கள் வன்னிக்கு கொண்டு போயிருந்தோம். அதே மாதிரி வ வ வன்னியில போகும்போது சத்த சிகிச்சை கூடம் எதுவுமே இருக்கையில, அப்ப உபகரணங்கள் இருக்கையில, கட்டடங்கள் இருந்தது. கட்டடங்கள நாங்கள் கொஞ்சம் பெருப்பிச்சு, கட்டி அல்லது மேலதிக கொட்டகைகளை போட்டு அக்கராயன் வைத்தியசாலைன்னு எடுத்தா, அதுல 2 பில்டிங் தான் இருக்கு. அப்ப அங்க ஒரு வார்டான் இருக்கு. மேல், ஃபீமேல் வார்டு இருக்காது. அப்ப நாங்க அப்புறம் ஒரு கரைக்கு ஃபீமேல் வார்ட போடணும். மற்ற கரைக்கு மேல் வார்ட போடணும். அப்ப கட்டில்ல போட்டு தற்காலிக இந்த கட்டடங்களுக்குள்ள தியேட்டர இயக்க வச்சு கொண்டு வந்தோம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, போசாக்கான உணவு கிடைச்சதா? போசாக்கான உணவு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால், பொருளாதார ஏன் தடை இப்ப வந்து அது விவசாயம் இருக்குது, நெல் இருக்குது, உணவு உற்பத்தி வந்து செய்யலாம் தானே. இப்ப எல்லாம் எல்லாம் அங்க கீரை, பனம்பழம், அந்த போஷாக்கான உணவுகள வந்து கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை இருந்தது? அ அ நல்ல ஒரு கேள்வி இதுவும். என்னன்னு சொன்னா, இந்த போசாக்கான உணவுகள வன்னியில நாங்கள் ஒரு பட்டினியால யாரையுமே சாக விட்டது கிடையாது. அ அ அதுக்கேற்ற மாதிரி அ நெல் இருந்தது. நீங்க சொன்ன மாரி மீன் இருந்தது, கருவாடு இருந்தது. அதுகள சேர்ந்தோம். ஆனால் இந்த வன்னியில கிடைக்கக்கூடிய வளங்கள் முழுமையாக ஒரு போசாக்கு நிலையை உயர்த்தக்கூடிய மாரி இருக்கையிலேன்னு சொல்லி சொன்னால், வன்னியின் சனத்தொகை திடீரென்று ஊதி பெருத்தது. அதாவது வன்னி மாவட்ட வன்னி என்று நாங்க சொல்லப்படுறது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னாரின்ற ஒரு பகுதியை மடக்கும். அதே மாரி வவுனியாவை மடக்குகின்றது. நம்ம வன்னி என்று சொல்லப்படுற ஒரு 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 பதம் வந்து பிரதானமாக கிளிநொச்சிய முல்லைத்தீவையும், வவுனியா வடக்கையும் கொண்டிருந்தது. அப்போது அப்போது வவுனியா வடக்கு பகுதியும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதான் கிளிநொச்சி வவுனியால இருந்து இங்கால புளியங்குளம், வவுனியா புளியங்குளம், வவுனியா அங்கால வடக்குல நெடுங்கணி பிரதேசம் அப்படியே இருந்தது. நெடுங்கணி, ஐனாமடு, முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, பழம்பாசி, ஓ பழம்பாசி அப்படியே வந்து மருதோட உங்களுக்கு தெரியாத இடம் இருக்காது. அ அப்ப அந்த அளவு பிரதேசம் கிடையாது. அதே மாரி மன்னார்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 டிஎஸ் டிவிஷன். அதுல வந்து
மாந்த மேற்கு என்று சொல்லப்படுறது. இங்கால மாந்த கிழக்கு, மாந்த மேற்கு பிரதேசத்துல வந்து வெள்ளாங்குளத்துல இருந்து அங்க அடம்பன் வரையும் இருந்தது. பாப்பா மோட்டை, அடம்பன் பிரதேசம். அதே மாரி மடு பிரதேசம் இருந்தது. மடுவும் வந்து தனி டிஎஸ்டிபிஷன், 2 டிஎஸ்டிபிஷன். அதேபோல சிலாவத்துறை என்று சொல்லி மன்னர் வவுனியா அல்லது மதவாச்சி மன்னர் ரோட்டுக்கு அப்பாலே ஒரு பிரதேசம் இருந்தது. அதுவும் வந்து எங்கட கட்டுப்பாட்டுக்கே இருந்தது. சிலாவத்துறை பகுதி என்று சொல்லப்படுறது. பூக்குளம் அந்த சைட்டு பகுதி. அப்ப அந்த இடங்களுக்குள்ளயும் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஆ பெருமளவு மக்கள் வாழ்ந்தவ. அங்கேயும் வைத்தியசாலைகள நாங்கலாம் கவனிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாரேன். போசாக்கான உணவு சம்பந்தமான கேள்விய கேட்டிருந்தீங்க. நாங்கள் கடும் மந்தபோசனையால யாரையுமே பாதிக்கப்படவில்லை, இல்ல. அதே நேரம் நாங்கள் ஒரு பெருமைக்கு சொல்லக்கூடாது. ஆஹோ, ஓஹோன்னு இருந்ததுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா, இப்ப சிலது மருந்துகள் எப்பவுமே நாங்கள் வெளியிலேருந்து தான் வர வேணும். இப்ப சில பால்மான்னு சொன்ன மாரினா, நாங்க எல்லாருக்கும் ஒரே அளவான பால் உணவ குடுக்க முடிஞ்சதான்னா, முடியாதுன்னு சொல்லி தான் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணைகள, மாடுகள இதாண்டி உடனடியா பெருக்க இயலாது. ஆரம்பத்தில பிரச்சனை இருந்தது. அதுவும் ஒரு காரணம். எங்களுக்கு சில நோய்கள் வேகமா பரவினதுக்கு ஒரு காரணம். பொசாக்கு தட்டுப்பாட்ட அதுவும் ஒரு திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம் தான் அரசாங்கத்தால் அந்த காலத்திலே. ஏனென்று சொல்லி சொன்னால், வன்னியிலே இந்த மக்களுக்கு ஏற்ற அளவு உணவுப் பொருட்கள், அதாவது பால்மா பாக்கெட்டுகள், குழந்தைகளுக்கான மருந்து பொருட்கள், அதாவது சில நேரம் நாங்கள் விட்டமின்ஸ் என்று சொல்லப்படுற பொருட்கள், வந்து மருந்து பொருட்கள் வர இல்ல. அப்ப நாங்கள் எங்கட கடுமையான உழைப்பு, எங்கட திட்டமிடலால அதுகள கவர் பண்ணி கொண்டு வந்தோம், அல்லது இயன்ற அளவு தடுத்து கொண்டு வந்தோம். அதே நேரம் முதலே சொன்ன மாரி பட்டினியால யாரும் இறந்தது கிடையாது. சரி, இந்த இடத்துல வந்து பிள்ளை பேறு என்றது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும் இல்லையா? அதை எப்படி சமாளிச்சீங்க? மகப்பேற்றியல் என்று சொல்வார்கள் தமிழிலே. அந்த மகப்பேற்றியல் சம்பந்தமான மருத்துவராக மருத்துவர் கங்காதரன் அவர்கள் அப்போது அங்கே இருந்தார். அவர் கங்காதரன் என்று அழைக்கப்படுற அந்த வைத்தியர் இப்போது இறந்து விட்டார். அவர் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மருத்துவ பணி செய்திருந்தவர். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்து அந்த காலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கவில்லை, உங்களுக்கு தெரியும். 78ஆம் ஆண்டு தான் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ கூடம் அமைக்கப்பட்டது. அவர் இலங்கை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அல்லது கொழும்புல படிச்சிருந்தவர். அவர் வந்து வேன்வெஸ்ட் கிளினிக் என்று சொல்லி வண்ணார் பண்ணையில் ஒரு கிளினிக் நடத்தியிருந்தவர் அந்த காலத்தில். அதே போல அவர் 58ஆம் ஆண்டு அளவில் வன்னியில வந்து ஒரு எம்ஓஹா இருந்தவர். அப்ப அவர் வந்து யாழ்ப்பாணத்திலே இருக்கும்போது வேன்வெஸ்ட் கிளினிக்ல அவர் இந்த மகப்பேற்றியல் சிகிச்சைகளை செய்து வந்தார். அவர் வந்து இந்த 96ஆம் ஆண்டு இடப்பெயர்வு நேரம் கிளாலியூடாக வன்னியில வந்திருந்தவர். அவர் அந்த கவர்னர் பெரும்பாலான மகப்பேற்று சம்பந்தமான விடயங்கள். அதே போல தலைவரும் வந்து அல்லது தமிழ்ல மருத்துவ பிரிவும் வந்து சில வைத்தியர்களை முழுமையாக மக்களுக்காக கொடுத்திருந்தவர். ஏனென்று சொன்னால், வந்த வைத்தியர்கள் 10-12 பேரை வந்து முழுமையாக இல்லாம மக்கள் என்றது போராட்டத்திலிருந்து வேறுபட்டவர்கள், அல்லது அவர்கள் அந்நியப்படுத்தப்படக்கூடாது, அல்லது அவர்களுக்கு என்ன சொல்லலாம். டாக்டர் விக்னேஸ்வரன் என்று சொல்லி ஒரு வைத்தியர், அவரும் ஒரு மூத்த வைத்தியர், அக்கராயன் பகுதியில் கடமையில் இருந்தவர். அதே மாதிரி டாக்டர் தர்மேந்திரான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து முழங்காவில் இருந்தவர். அவர் அந்த மகப்பேற்று சம்பந்தமான விஷயங்கள்ல ஆழமான அறிவு கொண்டிருந்தவர். அவர் அதுக்கான பயிற்சிகளையும் எடுத்திருந்தவர். இப்போதும் அது சம்பந்தமான ஒரு நிபுணராக வந்து வெளிநாடு ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவர்கள் வந்து அமைப்பு அதற்கான தயார்படுத்தலையும் இயன்றளவு செய்திருந்தது. உண்மையிலே மகப்பேற்றியல் வந்து கடினமானதாக இருந்தது என்றது உண்மை. அதை நாங்கள் இயன்றளவு சரி செய்திருந்தோம். என்ன சொல்ல போனால், இப்ப நான் வன்னியில ஒரு வைத்தியசாலை, உதாரணத்துக்கு முழங்காவில் வைத்தியசாலை இருந்து அடம்பனிலே இருக்க அம்மா ஒரு ஆள் இரவில குத்தெலும்புன்னு சொல்லுவார்கள், பெயின்ஸ் வந்தா பிரசவ வலி வந்தா கொண்டு வரையலாம். கொண்டு வரான்னா அப்ப அதுக்குரிய ஆம்புலன்ஸ் இருக்காது மக்களிடம். அது 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 அந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரைக்காது. சாதாரணமாக கொண்டு வரைக்க வாகனத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்துடும். அப்படி சம்பவம் நடந்திருக்குது. அப்ப அதுகளுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல நாங்கள் இதுக்காண்டி அந்த காலத்துல தமிழ்ல மருத்துவ பிரிவு அல்லது தலைவற்ற பணிப்புங்களை திலீவன் மருத்துவமனை என்று சில இதில் உருவாக்கினாங்க.
இந்த திலீபன் மருத்துவமனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சமாதான காலத்தை உருவாக்கப்பட்டபடியா யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவு நெடுந்தீவில தொடக்கம். அப்ப நெடுந்தீவில வைத்தியசாலை இல்லை, யாழ்ப்பாணம் தீவகத்தை வந்து அரச கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தாலும் அங்க வைத்தியர் பற்றாக்குறையில வைத்தியர்கள் வசதி இல்லாதால நெடுந்தீவில ஆரம்பிக்கப்பட்ட அப்புறம் புங்குடுதீவில இயங்கினது. அதே மாதிரி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை வரையும் இயங்கினார். அம்பாறையில குறிப்பா சொன்னா தங்க வேலாயுதபுரம் என்ற ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு மருத்துவமனை இயங்கினது, ஒரு திலீபன் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைகளை ஏன் நிறுவினது என்று சொல்லி சொன்னால், இந்த நீங்க சொல்ற அந்த சில மருத்துவ மகப்பேரிய சம்பந்தமான அவசரங்கள் வரைக்குள்ள அங்க உள்ள போராளி மருத்துவர்களை அதை கவனிச்சு கொள்ளினோம். அதுக்குரிய சிறப்பு தேர்ச்சி பெற்றாக்கள், சிறப்பு பயிற்சிகள் படிப்புகளை முடித்திருந்தாக்கள் வந்து அதை செய்வினோம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், நார்மல் சாதாரண மகப்பேறுண்டா தாங்களே அதை செய்து கொண்டிருந்தவர்கள். அவைக்கு தெரியும் இது இன்றைக்கு ஒரு சுகப்பிரசவமாக நிகழப்போவதில்லை என்று சொன்னால் அவர்களிடம் ஒரு ஆம்புலன்ஸும் இருக்கும். எல்லா திலீபன் மருத்துவமனை அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த அம்மாவை ஏற்றி உடனடியாக நகருக்குள்ளேயோ அல்லது ஒரு வைத்திய நிபுணர் மகப்பேற்றியல் நிபுணர்கள் இடங்களுக்கு அனுப்பி வச்சு கொண்டிருந்தவ அதை சரியான முறையில அந்த காலப்பகுதியில செய்து கொண்டிருந்தவ. இப்ப இது வந்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னா, போதுமான பெண் டாக்டர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், பெண் வைத்தியர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். பெண்களுக்கான சிகிச்சை என்பது ஒரு பெரும் சவாலாக இருந்திருக்கும் ஆண் வைத்தியர்களுக்கு. சமமா இருந்தார்களா அல்லது இதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க? உண்மையில சொல்லப்போனா சமமாக இருக்கவில்லை பெண் வைத்தியர்கள். என்றால் ஆண் வைத்தியர்கள் வந்து உண்மையில அந்த காலப்பகுதியில் வெண்ணி பிரதேசத்துக்குள்ள அல்லது எங்களை கட்டுப்பாட்டு பேசத்துக்கு வேலை செய்யறதுக்கு பல பெண் வைத்தியர்கள் முன்வரவில்லை. ஆனால் ஆண் வைத்தியர்கள் பலர் வந்திருந்தார்களாம். இதான் நான் சொல்லப்படுற திலீபன் மருத்துவமனை. இது ஐயங்குளம் பகுதியில இயங்கினது. இதில் சொல்லப்படுறது போல அது ஒரு நிஜ முகம், நிழலரசு நிஜ முகங்கள் என்று சொன்னா அதுல நிறைய, அதுல ஒரு முகம்தான் இந்த திலீபன் மருத்துவமனை. இந்த திலீபன் மருத்துவமனை பார்த்தீர்கள். அடுத்தது இதில் இருக்கிற படம் வந்து அம்பாறை மாவட்ட அம்பாறை வைத்தியசாலை. இதுலேயே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வயிற்றோட இருக்கிறா. இவ வந்து இவோட அந்த காலத்துல சுனாமி அடிச்சு கொண்டு வந்தது, வீட்டுல ஒரு பொருட்களோட இல்லை, வரைக்கும் ஒரு சுடனி போத்தல் இல்லையா அம்மாட்ட, பிள்ளைய வச்சிருக்க ஒரு பிளாங்கெட் இல்லை. அப்போ ஒரு மெட்டர்னிட்டி கிட் வண்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு வியன் களம்னு சொல்லி ஒரு பழந்தமிழ்ல உள்ள ஒரு புத்த நூல் இருந்தது. கள அனுபவங்களை ஒரு அம்மா பகிர்ந்திருந்தார். அதான் அந்த வியன் களம். படத்துக்கான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியான கேள்விகளை நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கின்றேன். சரி, இந்த சூழ்நிலையில வந்து எப்ப நீங்க முள்ளிவாய்க்கால் இப்ப இப்படியே போய்கொண்டிருக்குது, இந்த 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 சேவைகளும் போய்கொண்டிருக்கு. ஒட்டுசுனால ஒரு மருத்துவமனை ஒன்று இருந்ததானே, அதை பற்றி அது போதுமான அளவு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதா இருந்ததா? ஆம், இந்த ஒட்டுசுட்டான் வைத்தியசாலை என்று சொல்லப்படுறது நான் முதலே சொன்ன மாதிரி 5 மாவட்டங்கள்ல இருந்த அது எங்க இருந்தது? பழைய ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையே அந்த ஒரு கட்டடம் ஒன்று இருந்தது, அதுக்கு இல்லையா? இல்லை இல்லை, அந்த பழைய ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையிலே நாங்கள் இயக்கி கொண்டிருந்தாங்க. அதுல வந்து ஓபிடி, அதாவது முழுக்க ஞாபகம் ஒன்று வருது. ஸ்கூலால இருந்து வரைக்குள்ள எங்களுக்கு எல்லாம் ஆசை வந்து இந்த புண்ணுக்கு மருந்து கட்டுறது வந்து மீனிங் என்னன்னா அந்த வெள்ளை துணியால கட்டி திரிகிறது வந்து ஒரு ஆசை. சின்ன புண்ணனாலும் நாங்க அங்க போவோம். அங்க போனா அவர் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து மஞ்சள் துண்டொண்டு போட்டு உறைஞ்சி போட்டு கட்டி விடுவார். அப்ப அது ஊத்தியாகும் வரைக்கும் ஒரு பெருமையா நடக்கிற மாதிரி எனக்கு இப்ப நீங்க ஒட்டுசுட்டான் வைத்தியசாலைன்னு சொன்னோன்னு அந்த ஞாபகம் வந்தது. எனக்கும் அது ஒரு பசுமையான நினைவுகள். ஒட்டுசுட்டான் ஒரு அழகான கிராமம். யுத்தத்தால் அந்த முகம் சிதைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்திருக்கிறேன். அதுல அந்த போலீஸ் நிலையம் அந்த கட்டடம் எல்லாம் முடஞ்சி இருந்தது. நாங்க போய்க்க போலீஸ் நிலையம் திறக்கிற நேரம் அங்க பெரிய ஒரு சாப்பாடு விருந்து ஒண்ணு போட்டாங்க எங்களுக்கு. அது சின்ன பிள்ளை, நான் சின்ன வயசு, ஆண்டு மறந்துட்டேன். அப்ப போய் நிறைய சாப்பாடு. அப்ப அது என்னன்னா போலீஸ் நிலையம் திறந்த உடனே அது கிரிபத், அந்த கெகும், ரைஸ் அண்ட் கரீஸ் ஒரு பெரிய சாப்பாடு, ஸ்வீட்ஸ், வாழைப்பழம் எல்லாம்.
அப்ப நிறைய சாப்பிட்ட ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. அந்த போலீஸ் ஏற்பட்டிருக்கு. ஸ்டேஷன் திறந்த நேரம் எல்லாரும் போய் வாங்கன்னு சொல்லி ஊரோட ஒத்து போய் சாப்பிட்ட ஒரு நினைவு. ஆமா. அழகான சொல்லுங்க. கிராமம். ஒரு தொன்மையான சிவன் கோயில் இருக்கிற அந்த சந்தியிலே. அதே ம். மாரி அங்கால தட்டையாமலை என்று சொல்லி அந்த மன்னர் காலத்தோடு சம்பந்தப்பட்ட தட்டையாமலை என்று சொல்லப்பட்ட இடங்கள் இருக்கிறது. கற்சிலமடு. ஒட்டஸ்டானிலே நீங்கள் சொல்ல அந்த பாடசாலை பகுதி தான் வைத்தியசாலையும் இருந்தது. ம். நீங்க சொல்ற பாடசாலைய நான் பார்த்திருக்கேன். அங்கேயும் நீங்க கொஞ்சம் பாடசாலையே வைத்தியசாலையா இயங்கிச்சா? இல்ல, இல்ல. ஒடிசுதான் பக்கத்துல மகாவித்தியாலயம். இருந்தது. நாங்கள் என்னன்னா, அந்த மேல நாங்கள் அந்த தமிழினம் பெருமை கொள்ளக்கூடிய இன்று வரைக்கும் அவரை நெச்சிக் கொண்டிருக்கோம்டா, தலைவர் என்ன செய்தவர்ன்னு சொன்னா, இந்த மக்களுக்கான வளங்கள நீங்க பயன்படுத்தக்கூடாது. அல்ல அவைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒட்டஸ்டான் வைத்தியசாலை நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அதுல 4 காயக்காரங்க கொண்டு தாக்கியிருந்தா, அடுத்த நாளும் அது விமான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. ஆ உண்மை, உண்மை, உண்மை. விளங்குதுல்ல. அப்ப தலைவர் பார்த்தா, நீங்கள் மக்கள்ன வளங்களுக்குள்ள போய் கைய வைக்காம, நீங்கள் தனி வைத்தியசாலை அமைங்கன்னு சொல்லி. ஒரு அப்ப கேள்வி அதுல வருது. வந்து என்னன்னா, நாங்கள் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த நேரம் இருந்ததா? அல்லது உடைஞ்சு போயிருந்ததா? இல்ல, இல்ல. அது இரிகேஷன் இருந்தது, இருந்தது. பாதி உடைஞ்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நிறைய விடயத்த அதுல இல்லாம போயிடுச்சு. அது அந்த முகம் மாறிட்டுது. நாங்க போய்க்கல என்னன்னா, அ அ அந்த தலைவர் என்ன செய்தவர்ன்னா, அப்ப விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு எல்லா அரசு நிறுவனங்களும் வடிவாக இயங்கிக் கொண்டு வந்தது. பேங்க் இயங்கிக் கொண்டு வந்தது. அ அ மற்றது ஏஜி ஆபீஸ் இயங்கிக் கொண்டு வந்தது. வைத்தியசாலை இயங்குனது. அதுல திறமை இயங்கி வந்ததுன்னா, அங்க எதுவும் களவெடுக்க இயலாது. செக்யூரிட்டி ம். கார்டோட சாமான தூக்கிட்டு வெளியில போக இயலாது. பயம் இருந்தது. அப்ப சரிதானே. செக்யூரிட்டி கார்டு களவெடுத்தா அவர்களுக்கு இனி கடுமையான தண்டனை. கடுமையான தண்டனை, கடுமையான தண்டனை. அதான் உண்மை. அந்த அந்த அத விஷயத்தால மற்றது அவர் சொல்லியிருந்தது என்ன சொன்னா, நீங்கள் அந்த ஒரு ஒரு மக்களுக்கான நிர்வாக செயற்பாடுகள்ல யாரும் இந்த ஒரு தொந்தரவு அல்ல டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடாது. ஆனபடியா நாங்கள் இந்த ஒட்டஸ்டான் வைத்தியசாலையிலே பணி செய்த ஒரு ஆள் இங்கே பொழிலன் டாக்டர் பொழிலன் என்ற ஆள் இருக்கார். அவரும் எங்க கிட்ட தான் இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் அதில கனகாலம் வேலை செய்வார். நான் சிறிது காலம் வேலை செய்தேன். ஆனால் நான் சொல்லப்படுற சித்திர சிகிச்சை செய்யக்கூடிய ஒட்டஸ்டான் வைத்தியசாலை என்றது ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் அந்த முற்றியங்கட்டு குளத்துக்கு போற ஒரு பாதையில ஒரு உள்ளொழுங்கைக்குள்ள ஒரு ஒரு வீடு. அதாவது அந்த வீட்டில தான் நாங்கள் அந்த வீட்டில ஆட்கள் இருக்கையில அந்த வீட்ட தான் எடுத்து ஆப்பரேஷன் தியேட்டரா அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியேட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கால. ஒரு கிரவல் பாதை ஒன்று அ இருக்கும். என்று சொல்லப்போனா பொலிஸ் ஸ்டேஷன் அங்கால கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். கிட்டத்தட்ட ம். அந்த ஒட்டஸ்டான் சந்தியிலேருந்து நாங்கள் வடக்கு நோக்கி போகணும். வடக்கு பார்த்தீங்கன்னு ம். சொன்னா ஒட்டஸ்டான் சந்தியிலேருந்து புதுக்குடி இல்ல நோக்கி என்னன்னா, போற பாதையில நேரா போனா புதுக்குடியிருப்பு, லெஃப்ட்க்கு போனா முத்தியங்கட்டு. லெஃப்ட் போனா முத்தையங்கட்டு குளத்துக்கு போற பாதையில நல்லா சொல்றீங்க. உங்களோட பிறந்த இடம். அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு வீட்ட எடுத்து, தனியா வீடு மட்டும் காணாது. கொட்டகைகளையும் போட்டு, அதை இயங்குன உண்டு. அப்ப அதுல வந்து அ த கூட அத சத்திர சிகிச்சை கூடமா நாங்க சொல்லிக்க அதுக்கு பேர் அபயன் தியேட்டர்ன்னு சொல்றோம். அபயன் தியேட்டர்ன்னா, நல்ல அபயன் என்ற பேர். ஒரு அ மருத்துவ நான் நினைக்கிறேன் அவரு அந்த காலத்துல மருத்துவ கூட மாணவனா இருந்த அமைப்பில இணைஞ்சு வீரச்சாவு அடைஞ்சிருக்கணும். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவற்ற பேர்லாம் அபயம் ஞாபகார்த்த மருத்துவமனை ஒட்டஸ்டான். தான் அந்த பேர். அப்ப அதுல தான் எல்லா வகையான சிகிச்சை சிகிச்சைகளும் நடந்தது. அது ஒரு வீட்ட எடுத்து சாமி அறை ஏ தியேட்டர், அங்கால படுக்கிற பி தியேட்டர், பிறகு ஹால் வந்து சி தியேட்டர். ஸ்டோர் ரூம் இருந்தா அது ஸ்டெர்லைசேஷன் ரூம். இன்னுமொரு தட்டை சைட்ல ஒரு தட்டி இருக்கு. மண்ணில எல்லா வீடுகள்ல மிளகா இருக்கும். அதுல வந்து ஸ்டோரேஜ் மருத்துவ ஸ்டோரேஜ். போர்ட வெளியில வைக்கிறது. அப்ப ஒரு தியேட்டர் கேஸ் முடிஞ்ச உடனே கலவி, 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 கலவி அதுல நாங்கள் அழகா இயங்கினாங்கள். அது ஒரு பெரிய வரலாறு. அது ஒரு தமிழ்ல மருத்துவ பிரிவு அல்லது பணியில உள்ள வைத்தியர்கள் எப்படி நோயாளர்கள சின்ன நோயாளர்கள காப்பாற்றினதுக்கு அந்த வைத்தியசாலை இந்த பெருமையும், அந்த மண்ணுக்கு வந்த பெருமை இருக்குது. இப்ப நிச்சயம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அடுத்தது இடம்பெயர்ந்த பிறகு எப்படி முள்ளிவாய்க்கால் நிலவரங்கள் எவ்வாறு இருந்தன என்பது தொடர்பான விடயங்களை பேசுவோம். இப்பொழுது இந்த நேர்காணலை தற்பொழுது நிறுத்திக் கொள்வோம். அடுத்த பகுதியில் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் தனிகை. நன்றி வணக்கம், உங்களுக்கு. வணக்கம், உங்களுடைய வணக்கம். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நன்றி. ஏனெனில் இந்த அனுபவங்கள் ஒரு ஆவணமாக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் தான் இதனை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நன்றி உங்களுக்கு தனிகை. நன்றி.